தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 1 அதிகாரம் 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் வேதம் சொல்லுகிறது. We always glorify God, but do we glorify God as God என்பதுதான் கேள்வி. நாம் தேவனை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்துகிறோமா? 1 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிற பொழுது நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு சம்பவங்கள் வேதம் சொல்லுகிறது, அவைகள் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது, எச்சரிப்புகளாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 15 நாம் எப்படி வாசிக்கிறோம்? ரோமர் 15 அதிகாரம் 4 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 15:4, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாடு நமக்கு போதனையாக இருக்கிறது, எச்சரிப்பாக இருக்கிறது, திருஷ்டாந்தங்களாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துவது என்ன? பழைய ஏற்பாடுல நாம் அவைகளை எப்படி பார்க்கிறோம்? நாம் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிற போது நம்முடைய சிந்தை என்ன என்பதுதான் இந்த நாளினுடைய பாடம். எண்ணாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 14 அதிகாரத்தில், எண்ணாகமம் 14 அதிகாரம் 14 அதிகாரம் 22 வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். எண்ணாகமம் 14:22, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அப்படின்னு சொல்றார். இப்போ எத்தனை முறை இஸ்ரேல் மக்கள் அவரை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னா வேதம் சொல்லுது 10 முறை அவரை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றார் இல்லையா? இந்த 10 முறை என்ன அப்படின்றத ஒரு சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எந்த 10 இடத்துல அப்படின்றது நாம் பார்க்கிற பொழுது, யாத்திரையாகம புஸ்தகம், யாத்திரையாகமம் 14 அதிகாரம், யாத்திரையாகமம் 14 அதிகாரம் முதலாம் வாசிக்கிற பொழுது, யாத்திரையாகமம் 14 10 வசனத்திலிருந்து நாம் படிக்கிற பொழுது, இப்போ இங்க நீங்க கவனிக்கிற பொழுது, இஸ்ரேல் மக்கள் இந்த 10 முறை செய்தார்கள். இந்த 10 முறையில என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்றதுதான் நம்முடைய பாடம். நமக்கு சம்பவம் தெரியும். 12 அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. ஏறக்குறைய 10 வாதைகளை பார்த்து இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. புறப்பட்ட பிற்பாடு பார்வோனுடைய சேனை அவரை தொடர்ந்து வருகிறது. இதுதான் சிச்சுவேஷன்.
பார்வோனுடைய சேனை சுற்றி பின்னாடி வருகிற போது இயல்பாக என்ன இருக்குங்க? ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? மகிழ்ச்சி இருக்காது. ஒரு பெரிய அச்சம் இருக்கும் இல்லையா? இயல்பாக என்னதுங்க? ஒரு பெரிய அச்சம் இருக்கும். அவங்களுடைய தேவை என்பது நியாயமான தேவை. பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அவர்களை கொலை செய்வதற்காக என்னதுங்க வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்க நாம் பார்க்கிற போது 10ல, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, 2 காரியம் பேசப்படுகிறது. எகிப்திலிருந்து பார்வோனுடைய சேனை வருகிறது. அப்ப என்ன பட்டாங்கன்னா பயந்தாங்க. கரெக்டா? பயந்தாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இது வரைக்கும் கரெக்ட். எது வரைக்கும் கரெக்ட்னா, பயந்தாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பயம் வரும். தன்னை கொலை செய்யறதுக்கு வராங்கன்னும் போது பயம் வரும். அப்ப யாரை நோக்கி தான் கூப்பிடணும்னா தேவன் நோக்கி தான் நீங்க கூப்பிடணும். இது வரைக்கும் கரெக்ட் இல்லையா? இப்ப அடுத்ததுல நீங்க கவனிக்கிற போது 11ல, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். இப்ப பிரச்சனை எங்க மாறுதுன்னா இங்கதான் மாறுது. என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பதுதான் இங்க கவனிக்கப்படுகிறது. உண்மையிலேயே அவங்களுடைய பயம் நியாயமானதா? நியாயமானது. யாருன்னா கொலை செய்ய வரும்போது பயப்படுவாங்களா? பயப்படுவாங்க. தேவன் நோக்கி கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். ஆனா இந்த அடுத்த வார்த்தை இருக்கு பாருங்க. எந்த அடுத்த வார்த்தை? இவங்க சொல்றாங்க பாருங்க, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா எங்களை என்ன பண்ணீங்க? எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பேசுகிற போது, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோமே அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இப்ப நல்லா கவனிச்சீங்களா? பாருங்க, எகிப்துல அவன் அடிமையா இருக்கான், மகிழ்ச்சியா இல்லை. எகிப்துல அவன் அடிமையா இருக்கான், மகிழ்ச்சியா இல்லை. தான் அடிமையா இருப்பது கூட என்னதுங்க அவனுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாதுங்க? தான் அடிமையா இருப்பது கூட அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எது பிரச்சனையா போச்சுங்க? இங்க வனாந்தரத்தில் வந்தது பிரச்சனையா போச்சு. பல சமயங்களில் நம்முடைய தேவைகள் நியாயமானதா இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் என்னதுங்க கரெக்டா இருக்கலாம். ஆனா அதை நம்ம தேவன்கிட்ட முன்னாடி போய் சொல்லுகிற போது எப்படி இருக்கிறோம், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறோம் என்பதானதுங்க நம்ம ரொம்ப கவனமானதுங்க கவனிக்க வேண்டியது. ஒரு பயம் இருந்தது, கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. ஆனால் அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க எகிப்துல அடிமையா இருந்தா கூட பரவாயில்லையே. பல சமயங்கள் இன்னும் கூட பல சமயங்கள் மக்கள் பாவத்திற்கு அடிமையா இருக்கிற பொழுது அந்த அடிமையினுடைய அடிமைத்தனத்தினுடைய வேதனை அல்லது அதனுடைய முடிவு மக்கள் இருந்துங்க தெரிய மாட்டேங்குது இல்லையா? இங்க வந்தா கர்த்தரை ஏத்துக்கிட்டானுங்க, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இவ்வளவு ஒழுங்கா இருக்கணும், போய் பேசக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, இல்ல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அங்கேயே இருந்திருக்கலாம் இல்ல. ஒன்னு செய்யறதுக்கு முன்னாடி இருந்துங்க அவ்வளவு பயமா இருக்குது. கரெக்டா? அங்கேயே இருந்திருக்கலாம். ஏறக்குறைய இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமையும் இஸ்ரேல் மக்களுடைய அந்த வனாந்தரத்தில் இருக்கிற நிலைமை இருந்துங்க சேம் லைன் தான் இல்லையா? இன்னைக்கு மக்கள் பிரச்சனை வந்தானுங்க அடுத்த செகண்ட் we always forget இல்லையா? இயல்பாக நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க நிறைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துடலாம். வாட்ஸ்அப்ல பாரபட்சமே இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு, கரெக்டு தானே? அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாகட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் நிறைய என்னதுங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துங்க தத்துவங்கள் பறக்கும். கரெக்டா? அதாவது ஒருவர் நமக்கு ஏதாவது தீங்கு செய்கிற பொழுது அல்லது ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி என்ன நன்மை செஞ்சாரு என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் இப்போது செய்த செயலை நீங்க பண்ணுவீங்க, மன்னிச்சிருவீங்க. கரெக்டா இல்லையா? நம்ம இது மனுஷங்கிட்டே செய்ய மாட்டோம், கருதுனே. அவர் எப்படிப்பட்டவர், முன்னாடி அப்படி எப்படி இருந்தாரு, அவர் இதை செய்வாரா என்ற என்னதுங்க நினைக்க கூட மக்கள் போக மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொரு பத்தி சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? அப்படியா, கரெக்டா? அவர் சொல்லி இருப்பாரா, அவர் இப்படி செய்வாரான்னு சிந்திக்க கூட இருந்துங்க மாட்டோம். இந்த சிந்தை எங்க இருந்ததுங்க?
மனுஷனுடைய இயல்பான சிந்தை. தேவன் தங்களை எவ்வண்ணமாய் 10 வாதைகளை அல்லது 10 அற்புதங்களை அவர்கள் கண்ணார பார்த்தார்கள். இஸ்ரேல் மக்கள் 10 வாதையை கண்ணார பார்த்தாங்க. தேவன் யார் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். புதுசா யாரும் சொல்லி தர தேவையில்ல இல்லையா? இந்த சைடு எகிப்து வீட்டுல பிரச்சனை, இவங்க வீட்டுல பிரச்சனை கிடையாது. 10 வாதையை கண்ணார பார்த்திருக்காங்க. கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. முன்னாடி கடல் இருக்கு, பின்னாடி பார்வோன் இருக்காங்க. பிரச்சனை தான். ஆனா அவனுக்கு யோசனை வரல. என்ன யோசனை வரலங்க? நம்முடைய தேவன் இருந்துங்க எவ்வளவு பெரிய தேவன்றா, 10 வாதைகளை கொடுத்து எகிப்தியர்கள் சொல்றாங்க இல்லையா? புறப்படுகிற பொழுது தேவன் அது சொன்னார். நீ என்ன பண்ணுங்க, அவர்களை கொள்ளையிட்டு தான் பண்ணாங்க, கிளம்புனாங்க. சும்மா கிளம்பல. இஸ்ரேல் மக்கள் பயந்து ஓடல இல்லையா? இந்த வாதைகள் வருகிற போது எகிப்து வீட்டுல இருந்து என்ன சொன்னாங்க, எல்லா பொருளையும் கொடுத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஊரை விட்டு போங்கன்னு சொன்னாங்க. எகிப்திய மக்கள் நீங்க கொள்ளையடித்தார்கள். இதே கொள்ளைங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆனால் போய் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பிரச்சனை வந்த உடனே மக்களுடைய மைண்ட் செட் இருந்துங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி என்ன செஞ்சார் என்பதை மறந்து போகிறோம். உடனே மறந்துடுறோம். பிரசன்ட் பிரச்சனை மட்டும் தான் இருந்துங்க மக்களுக்கு இருந்துங்க பார்க்கப்படுகிறதே தவிர பாஸ்ட்ல தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதை மக்கள் மறந்து போகிறார்கள். ஏன் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பாஸ்டும் சரி, பிரசன்டும் சரி, ஃபியூச்சரும் சரி, அவர் தான் நமக்கு சகாயம் பண்ண முடியும். வேற யாரும் சகாயம் பண்ண முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி எவ்வளவுமாய் நடத்தி இருக்கிறார் என்பதை பல சமயங்கள் இருந்துங்க மனிதர்களாகி நாம் மறந்து போகிறோம். மனிதன் மனிதனுக்கு செய்கிற உதவியை மறந்து போகிற போது மனுஷன் தேவனுக்கு செய்கிற உதவி இருந்துங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவுமாய் அவர்களை வழிநடத்துறார். ஆனால் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப கடுமையான வார்த்தை. தொடர்ந்து நாம் வாசிக்கிறது 2வது முதலை வாசிக்கிற 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 15 இன்னும் பாருங்க, இது ஒவ்வொரு முறையும் போகும்போது ஆட் ஆன் ஆகிட்டே போகுது பாருங்க. வசனம் சொல்ற அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் இல்லையா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும் வசனம் சொல்லுது. இவங்க இதை பார்த்துருக்காங்க பாருங்க. 10 வாதைகளை பார்த்தாங்க. 11வது பிரச்சனை பண்ணாங்க. இப்ப 11வது ஒரு விசேஷம் நடக்குது. என்னதுங்க? சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது. வெட்டாந்தர் என்ன பண்ணுங்க, நடந்து போறாங்க. தண்ணீர்கள் மதில்களை போல கூந்து இருக்கிறது. இதெல்லாம் கடந்து அந்த சைடு போயிட்டாங்களா? ஆமா. இப்ப 15ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற போது 15ஆம் அதிகாரம் 23 அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பேரிடப்பட்டது. எகைன் நெக்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, வெரி ஜென்யூன் ரீசன், ஜென்யூன் ப்ராப்ளம். என்ன ஜென்யூன் ப்ராப்ளம்? தண்ணி இல்ல, தண்ணி கசப்பா இருந்துச்சு. பிரச்சனை நியாயமானதா? பிரச்சனை நியாயமானது. இங்க பிரச்சனை நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல ஆண்டவர் என்ன சொல்ல, பிரச்சனையோட வாழு, சகிச்சுக்க, அதெல்லாம் சொல்ல. பிரச்சனை வந்துருச்சு. how you deal with your problems தான் பிரச்சனை. how you deal with your problems. இப்ப பாருங்க, இங்க வந்துட்டான் மாறால, தண்ணி பிரச்சனை. பின்னாடி பார்க்கல. 11 செஞ்சது தேவன் 11 செஞ்சாரு, அதை பார்க்கல. திரும்பி மறந்துட்டான். எதை மறந்துட்டாங்க? தேவன் தங்களை எவ்வளமாய் வழியிடுதா. இப்ப 11 மறக்கலாமா? சமுத்திரம் 2ஆக பிளந்து நடந்து போயிருக்கே, இதை கண்ணால பார்த்தானே, கடந்து இதை அனுபவிச்சிருக்கானே. எதை அனுபவிச்சிருக்கானே? இந்த 11 அனுபவிச்சிருக்கான், லிட்டரலா அனுபவிச்சிருக்கான். கடந்து போயிட்டதுக்கு அப்புறம் தண்ணி கசப்பா இருந்தது, நியாயமானது. தண்ணியில வனாந்தரத்துக்கு தண்ணி இல்லாம எப்படி இருக்க முடியும்? நம்மளால இருந்துங்க இந்த வெயில் காலத்துல எப்படி இருக்குங்க, எப்படி இருக்க முடியுதுங்க? கஷ்டமா இருக்குதுல்ல, தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? நியாயமான பிரச்சனை. ஆனால் அடுத்த வார்த்தை நீங்க 24 சொல்லும்போது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். நியாயமான பிரச்சனை தாங்க தண்ணி. ஐயா தண்ணி வேணும், எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் இல்லையா? இங்க எகிப்தியர்கள் படையெடுத்து வருகிற போது என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாத்துங்க கேட்டிருக்கணும். ஆனா மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, தேவன் தங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி செய்த நன்மைகளை மறந்து கரண்ட் பிரச்சனை என்னதுன்னா கார்னர் பண்ணிடுது. அப்போ இவர்களுடைய வார்த்தைகள் கவனிக்கப்படுகிறது. இவங்களுடைய வார்த்தைகள் கவனிக்கப்படுகிறது. அர்த்தம் சொல்றாங்க, அவர்கள் முறுமுறுத்து. தேவன் உடனே சொல்யூஷன் கொடுக்குறாரா? எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் அ சொல்யூஷன் இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, லாக் இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க மேனுஃபேக்சர்ட் இருந்துங்க வித் a key. கேளுங்க, there is no lock with a key இல்லையா?
நோ ப்ராப்ளம் வித்தவுட் சொல்யூஷன். எவ்ரி ப்ராப்ளம் இஸ் சொல்யூஷன். அவ்வளவுதான். நம்ம சாதாரணமா இருந்துங்க அதை நோக்கி போவது கிடையாது. நம்ம ஒரு பாயிண்ட்ல இருந்து நிற்போம். இதுதான், அவன் வந்து திறக்கட்டும், இவன் வந்து திறக்கட்டும், இவன் வந்து திறக்கட்டும். இல்ல இல்ல இல்லையா? முயற்சி பண்ணாதுங்க, எந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் ஆயிடும். ஆனா இங்க பாருங்க, இந்த பிரச்சனை வந்துச்சு, தண்ணீர் பிரச்சனை வந்துச்சு, காட் அந்த சொல்யூஷன் கொடுத்தாரு. எல்லா இடத்துலையும் கொடுத்தாரா? எல்லா இடத்துலையும் கொடுத்தாரு. ஆனால் அவங்களுடைய அந்த சிந்தை பாருங்க, இந்த சிந்தைக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உங்களுக்கு பாருங்க, அடுத்த பிரச்சனை 16. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 வாதைகளை கண்ணார பார்த்தாங்க, அது 11வது அவங்களுக்கு உதவல. 11வது இருந்துங்க சமுத்திரத்தையும் நீங்க பிளந்து நடந்து போற போனாரு. 12ல அது உதவல. 12ல இருந்துங்க அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாரு, மாறாவில் இருந்துங்க தித்தி பண்ணதுங்க மாத்தினாரு. 12 முடிஞ்சு 13வது ஆச்சு, 12 உதவி சார் கிடந்துங்க. 13ல இருந்துங்க 12 உதவல. இவ்வளவு அவங்க பார்த்திருக்கிறார்கள். நம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேவன் அவருடைய அற்புதமாய் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஒவ்வொரு இக்கட்டுகள் இருந்துங்க அதிசயமா இருந்துங்க அவர்களை வழி எடுத்துக்கிறார். அவங்களை மட்டும் கிடையாதுங்க, நீ யோசிச்சு பாருங்க. நம்முடைய கூட அப்படி நடத்திட்டு வர்றாரு. நம்ம நம்முடைய திறமையினால, நம்முடைய சாமர்த்தியத்தினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய பொருளாதாரத்தினால, நம்முடைய அதிகாரத்தினால இல்லையா ஏதாவது சால்வ் பண்ணிடுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் என்ன தேவைங்க? தேவனுடைய தயவு இருந்துங்க தேவை. தேவனுடைய தயவு இல்லாமல் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது இல்லையா? 13 படிக்கும் போது நான் ஃபுல்லா படிக்கும் போது நினைக்கிறேன், நேரம் இல்லை, நான் உங்களுக்கு மற்ற நீங்க வீட்டில் போய் கண்டுபிடிச்சிங்க, நான் விட்டுறேன். ரைட்டா? 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 1ல இருந்து நான் வாசிக்கிற பொழுது, ஆமா ஆமா யாத்திராகமம் 16:1 இருந்து, அப்போ நான் நேரா கீழே வாசிக்கிறேன். இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தாவலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்த பிரச்சனை வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் நீட்ஸ் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங். சாப்பாடு. அங்க தண்ணி ஃபர்ஸ்ட், உயிர், அடுத்து தண்ணி, அடுத்து சாப்பாடு. எல்லாமே நியாயமானதாங்க, எல்லாமே நியாயமானது, எல்லாம் தேவையானதாங்க, எல்லாமே தேவையானது. இங்க தேவையற்றது அவங்களுடைய கோரிக்கை நியாயமற்றது இல்ல, கோரிக்கை எல்லாம் நியாயமானது. ஆனால் நீ யாருகிட்ட கேட்கிற, எப்படி கேட்கிறன்றதுதான் பாடம். நீ கேட்பது தேவன்கிட்ட, எப்படி கேட்கிற, எந்த சிந்தையோடு கேட்கிறன்றதுதான் பாடம். நீ plead God or murmur against God ன்னு கேட்பார். மனுஷனுக்கு பிரச்சனை, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியல, இது ஹியூமன் டெண்டன்சி. இதுல யாருமே விதிகள் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை வருதுங்க, we react. யாருமே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லையா? ஆமா இல்லையா? இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. எவ்ரி டைம், அதாவது இஸ்ரேல் மக்கள் தாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதை அவங்க பார்த்தாங்க, அவங்க அனுபவிச்சாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்றாங்க, புலம்புறாங்க. இங்க தேவன் அதிசயமானதுங்க அவர்களை வழி எடுத்துக்கிறார் இல்லையா? ஆமா. நான் நேரம் அந்த பகுதிக்கு மட்டும் நான் போயிடுறேன். 14 மட்டும் படிக்கிறேன் பாருங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையில் கிடந்தது. இஸ்ரேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவளை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்காக பூசிக்க கொடுத்ததுங்க அப்பம் அப்படின்றார். பாருங்க, ஓசல் இருந்துங்க மேல இருந்துங்க கொட்டுது. நம்ம ஊர்ல கேட்பாங்க இல்லையா, நான் கொடுக்கறது கூரையை பிச்சு கொடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, குத்துச்சு, அதனாலதான் பழமொழியா வந்துச்சு. மேல இருந்து கொட்டுச்சு. எது கொட்டுச்சுங்க? சாப்பாடு கொட்டுச்சா? சாப்பாடு கொட்டுச்சு. கொட்டுமா? தேவனுக்கு வேணும்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும்னா கொட்ட செய்வார் அவரு. நம்ம தான் விசுவாசிக்கிறது கிடையாது. கொட்டுவாரா? அது எப்படி கொட்டுவாரு? கேட்டுதுனே.
அது எப்படி கொட்டுவார்? கொட்டி இருக்குங்க, கொட்டி இருக்கு. எங்கெல்லாம் தேவை இருக்குதோ God use always his discretionary இருந்துங்க, பவர்ஸ் இருந்துங்க, டு இருந்துங்க, எக்ஸிபிட் இருந்துங்க his will. தேவன் தன்னுடைய என்னதுங்க சித்தத்தை என்னதுங்க தன்னுடைய சுதந்திரத்துக்கு தக்கதாய் தேவைக்கு தக்கதாங்க அதை எப்பொழுதும் இருந்துங்க செயல்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம், என்ன வார்த்தை பேசுறோம், என்ன கேட்கிறோன்றதுங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல என்ன பிரச்சனைன்னா பாருங்க, அடுத்தது சொல்றார், இவங்க கேட்காத அடுத்ததுல அதுலயே நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு கீழே வந்து படிக்கிற பாருங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்கிறார்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்கின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருந்துங்க இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு இருந்துங்க எடுத்துக்கொள்ள கடவுள் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அடுத்தது ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு இருந்துங்க எடுத்துங்க. ஒரு ஓமர் அளவு இருந்துங்க ஒரு மனுஷனுக்கு, ஒரு சாதாரண மனுஷன் சாப்பிட்றது இருந்துங்க அளவு கூடுதலானது எடுத்துங்கன்னு சொல்லிட்டார். நம்ம சும்மா குடிச்சா விடுவோமா? சும்மா கடிச்சா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று கருதுங்க. காசுனா எனக்கு வேணா எங்கள் அப்பனுக்கு வேணாம். அந்த ஆரம்பத்தில் மனுஷனுக்கு அப்படிதான் இல்லையா? இவன் போய் அள்ளி பொறுக்கு சேர ஆசை இல்லையா, சேர்க்க ஆரம்பிச்சான். டேய் எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கன்னாரு இல்லையா? we always want இருந்துங்க live as இருந்துங்க with in abundance. எப்பவுமே பிரச்சனை அதுதான் இல்லையா? we always want to give to God இருந்துங்க in our abundance, whether it is our time or talent or anything, our treasure, anything we want to give இருந்துங்க, it is beyond இருந்துங்க our abundance அல்ல. God never accepts இருந்துங்க out of anything abundance. நம்முடைய பரிபூர்ணத்திலிருந்து நம்ம தேவனுக்கு எடுத்து கொடுக்குறோம்னா இருந்துங்க அது வேணான்றார். கரெக்டா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோங்க, பரிபூர்ணம் இருந்தால் தான் இருந்துங்க எதுவுமே கொடுப்போம். கேட்டுருங்க, அதுதான் மனுஷனுடைய சுபாவம். இல்லை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பொருள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் புரிஞ்சுக்கிறதுக்காக இருந்துங்க இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். 2 காசு இருந்துங்க போட்ட, வெள்ளி காசு போட்டுருந்துங்க விதவை இல்லையா? மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க, நிறைய கொடுத்தாங்க. எதிர்த்து கொடுத்தாங்க, தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருந்துங்க தன்னுடைய தரித்திரத்திலிருந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்போ மெனி டைம்ஸ் இருந்துங்க நமக்கு காட் என்ன பார்க்குறாருன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை கொடுக்குறேன். நமக்கான அப்படி கிடையாதுங்க. எப்பவுமே இருந்துங்க ஒரு சேவிங்ஸ் இருந்துங்க இருந்துகிட்டே இருக்கணும். சேவ் பண்ணுறது தப்பு கிடையாது, எவ்வளோ சேவ் பண்ணுறது தான் முக்கியம். கரெக்டா? அளவுக்கு மீறி நம்ம இருந்துங்க நாம் செய்கிறோமா, நம்முடைய தேவை இருந்துங்க காக்கப்படுகிறதா? ஏன்னா நம்முடைய தேவைகள் காக்கப்படுகிற போது we always depend on God என்றார் இல்லையா? இல்லைன்னா நம்முடைய ஃபெய்த் எதில் ஷிஃப்ட் ஆகிடுங்க, அவுட் ஆஃப் த ட்ரெஷர்ல இருந்துங்க ஷிஃப்ட் ஆகிடும். அந்த ஒரு ஓம சொன்னாரே அந்த ஐஸ்வர்யவான், பரவாயில்ல வெல் செட்டில்டு, இது ஐ எம் வெல் செட்டில்டு. கடா ஓ வெல் செட்டில்டா, இன்னைக்கு நைட் தூக்குறோம் இல்லையா? இன்னைக்கு நைட் தூக்குறேன் அப்படின்றார். இல்லை, டுடே காட் ஹஸ் given us, எஸ் ஃபண்டாஸ்டிக் ஹாப்பி இல்லையா? அன்றன்று அப்பத்தை இருந்துங்க எங்களுக்கு தாருங்கள். கொடுத்தாரா, சந்தோஷமா இருங்க, நாளைக்கு தருவாரு. அப்போதான் அந்த டிபெண்டன்சி எப்படி இருந்தீங்க, காட் ஆல்வேஸ் இருந்தீங்க. அதான் சொல்றாரு, அன்றன்று அப்பத்தை எங்களுக்கு தாருங்கள். அப்போ இங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா சேர்த்து வச்சாங்க. எப்படி பாருங்க, உலகத்திலேயே நாம் ஒரு விஷயத்துல மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். புரியுதாங்க? காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதும் இல்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறது இல்லை. கரெக்டா? எவ்வளவு பார்ப்பீங்க? எவ்வளவு வேணாலும் பார்ப்போம். இயற்கை காட்சிகள் பேசுறோம், இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரு சினிமா சொல்றோம், எவ்வளவு பார்ப்பீங்க? எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம். கண்ணு ஃபுல் ஆயிடுச்சா, நரம்பிருச்சா, வழிஞ்சு ஒழுகுதா, கவிஞ்சு ஒழுகுதா, ஒழுகாது. அப்புறம் எவ்வளவு கேட்பான், எவ்வளவு கேட்பான், எவ்வளவு தாங்கும், எவ்வளவு போட்டாலுங்க இவங்க ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். கேட்டுங்க, சொல்ல மாட்டோம். The one thing we always say என்னதுங்க, சாப்பாடு இல்ல, அவ்வளவுதான். திருவள்ளுவர் சொல்ற இல்லையா, அதாவது இந்த சாப்பாடு வச்சு இந்த வயிறு வச்சு ஒரே பிரச்சனைன்றார். இன்னைக்கு நிறைய இருக்குது, ஒரு மாசத்துக்கு சேர்த்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கலாம் பரவாயில்ல அப்படியே ஓட்டிடலாம்னா அது முடிய மாட்டேங்குது. கேடுங்க, சரி ஒரு மாசம் ஒண்ணும் இல்லை நீ காலியாரு அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டேங்குது.
அந்தந்த டைம் இருந்துங்க அவ்வளோ இருந்துங்க கொடுத்தா போறோம். கேட்டுங்க. அப்போ நீங்க நான் போதும் என்று சொல்லுங்க ஒரே இருந்துங்க சாப்பாடு தான். அவன் இது என்ன பண்ணாம சேர்த்தான். அவர் சொல்ல நாத்து புழு பிடித்துருந்துங்க, நாத்தம் எடுத்தது. நான் இங்கே போறோம், நான் இங்க இந்த 3 பாயிண்ட் எடுத்துங்க நிறுத்திடுறேன், இன்னும் 7 பாயிண்ட் நீங்க வீட்டில் போய் தேடிங்க. 10 முறை சொன்னார் இல்லையா, அதில் 3 சொல்லிட்டேன், இன்னும் 7 முறை எப்போ பண்றது வீட்டில் பண்ணுங்க தேடிங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வரோம்னா, ஒரு உண்மையான பிரச்சனை, ஜெனியூனான பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு தேவை, நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்னா தேவன்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா போய் நிற்கும் போது எந்த ஆட்டிடியூட்ல போய் நிற்கணுன்றதான் கேள்வி. நமக்கு தேவை, எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறோமா, அல்லது புலம்புறோமா? எனக்கு மட்டும் அவனை பத்தியா, அவன்லாம் இப்படி இருக்கான் பார், பல பிரச்சனை இருக்குங்க. இல்லை நம்ம பல சொல்லியிருக்கோம் இல்லையா, லைட்டு கதை சொல்லியிருக்கேன், கரண்ட் கதை சொல்லியிருக்கேன். கருதுங்க, இப்போ கரண்ட் போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டில் இருந்துங்க, நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னா அமெரிக்கன் காரன், அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா? உடனே இதுங்க 911 அடிச்சிருந்துங்க ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. சைனாக்காரன் என்ன பண்ணுவானா, அந்த கட்டிங் பிளேயர் இது ஸ்க்ரூ டிரைவர் அது என்ன நான் பார்க்குறேன். இந்தியாக்காரன் என்ன பண்ணுவானா, குஞ்சு பக்கத்து வீட்டில் பார்ப்போம். இந்தியாக்காரன் என்ன பண்ணுவோம், குஞ்சு பக்கத்து வீட்டில் பார்ப்போம். பக்கத்து வீட்டில் கரண்ட் இல்லை, அப்போ நம்ம வீட்டில் கரண்ட் பிரச்சனை கிடையாது. அதாவது நம்மளுடைய அப்ரோச் பாருங்க, பக்கத்து வீட்லையும் கரண்ட் இல்லைன்னா இங்க பிரச்சனை கிடையாது, பக்கத்து வீட்டில் கரண்ட் டென்ஷன் ஆயிடுவான். அது எப்படி அவன் வீட்டில் வந்து கரண்ட் இருக்கலாம்? நம்முடைய பிரச்சனையே என்னதுங்க இதுதான். எப்பவுமே என்னதுங்க we always இருந்துங்க சீதுங்க புலம்புறதே நம்முடைய வேலை. என்ன பிரச்சனை தான். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி என்ன எப்படி நடத்திருக்கிறார், முன்னாடி நம்ம என்னதுங்க தேவன்லாம் எப்படிலாம் நமக்கு சகாயம் பண்ணியிருக்காரு, இதை மறந்துடக்கூடாது. பார்த்துங்க, அப்படி மறக்காம இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம காட், எனக்கு காட் இருக்கிறாரு, அவர் என்ன பார்த்துப்பாரு, அவர் என்ன வழி நடத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வரும். இல்லைன்னா எப்பொழுதுமே என்னதான் இருக்குங்க, புலம்பல் தான் இருந்துங்க இருக்கும். அல்லது இங்க புலம்பல் சொல்லும் போது இருந்துங்க மறுமுறை முறுமுறுத்தல் இல்லையா, முறுமுறுத்தல் இருந்துங்க எப்பொழுதும் இருந்துங்க இருக்கும். அப்ப நாம இங்க கவனிக்க என்னன்னா, வேதம் சொல்றது வணங்கா கழுத்துள்ள ஜனம் இல்லையா, இருமாப்புள்ள ஜனம். இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, நாம இப்போ பாருங்க, இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு முன்னாடி யார் இருக்கிறா நமக்கு புரிஞ்சுன்னு சொன்னா நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை வராது. அப்படிப்பட்ட சிந்தை வராது. உண்மையிலேயே என்னதுங்க, நாம் மதிக்கிற கனப்படுத்துகிற ஒருவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் யோசிச்சு பாருங்க இல்லையா. யோசிச்சு பாருங்க, ரொம்ப சாதாரணமா சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டில் இல்லையா சாப்பாடு சர்வ் பண்ணும்போது நம்ம மேல ஏதாவது குழம்பு கொட்டிருச்சு வச்சுங்க, நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இல்லையா. அதே குழம்பு ஆபீஸ்ல நம்முடைய பாஸ் தெரியாம இருந்துங்க பஃபேல நிற்கும் போது தட்டி விட்டான்னு வச்சுங்க, என்ன சொல்லுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரே குழம்பு தான், ஒரே பேண்ட் தான், ஒரே மாதிரி அழுக்கு தான், ஆனால் நம்ம பிஹேவ் பண்றது மாறுபடுகிறது. ஏன் மாறுபடுகிறது? அங்க நோ ப்ராப்ளம், நோ சாரி, நோ ப்ராப்ளம் அப்படின்னா கரெக்டுங்க, வீட்டில் கீழே நிற்போம். அப்ப என்னன்னா அங்க மாறுது, அந்த சிந்தை மாறுகிறது. எந்த சிந்தை மாறுகிறது எனக்கு? அப்போ நான் முறுமுறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா we don't really understand who God is. we don't glorify God as God. நாம் தேவனை தேவன் நாம் மகிமைப்படுத்துவது கிடையாது. உண்மையிலேயே நாம் நினைச்சோம்னு சொன்னா நம்ம கூட யார் இருக்கிறாரு என்பது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆபிரகாம் தேவனோடு பேசுகிற போது நமக்கு தெரியும், நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற போது சோதம் குமோராக்காக விசேஷமா லோத்துக்காக பேசுகிற போது எப்படி பேசினாரு இல்ல, கோரம் இன்னொரு முறை. ஆனால் வேதம் சொல்லுது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். அவர் தேவன்கிட்ட பேசும்போது எப்படி பேசினார் யோசிச்சு பாருங்க. அப்போ அப்புறம் how do we approach God, அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே நான் அப்படி இல்லைன்னா என்ன, நான் ஏதோ ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிறேன். தேவன் யாருங்க, நம்மளோட சிறியவர் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், அப்படிதான் ட்ரீட் பண்றோம். நம்மளோட ஒரு பெரியவர் நம்ம நினைச்சோம்னா எந்த சூழ்நிலை நமக்கு என்னதுங்க கோவம் வராது, எரிச்சலாக மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். யார்கிட்ட கோவப்படுவோம், யார்கிட்ட முறுமுறுப்போம், யார்கிட்ட எரிச்சல் அடைவோம்னு சொன்னா நமக்கு கீழே இருக்கவங்ககிட்ட தான். நமக்கு மேல இருக்கவங்ககிட்ட நமக்கு கோவமே வராது. வந்துருமா அப்படி? யாருக்குன்னா வந்திருக்கா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாஸ் எல்லாம் எவ்வளவு பேசுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இல்ல?
கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லாம இருக்கும். ஏன்? பைசா தரான். கரெக்டு கரெக்டுங்க. ஓ, அப்ப கொடுக்கிறவருக்கு நம்ம எப்படி கனம் கொடுக்கணும் நமக்கு தெரியும். என்ன திட்டினாலும் நீங்க வாங்குவோம், இல்லாம வேலை விட்டு வந்துடணும். கரெக்டுங்க. அதெல்லாம் இருந்தா இருந்தீங்க வேலை விட்டு வந்துடணும். கரெக்டுங்க. அப்ப நமக்கு தெரியும், என்ன தெரியுங்க, யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியும். அப்ப உண்மையிலேயே நாம் புலம்புறோம், நாம் முறுமுறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நாம் தேவனை தேவன் என்று இருந்துங்க நாம் மகிமைப்படுத்துவது கிடையாது. அப்போ தேவனுடைய வாழ்க்கையில முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார் என்பதுங்க நாம் மறந்து போகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளா இராதபடிக்கு நாம் சிந்திப்போம். தேவன் நம்ம இருந்துங்க, இப்போ சாமியல் சொன்ன மாதிரி இருந்துங்க இல்லையா, தேவன் நம்மளுடைய முற்காலங்களில் எவ்வளவு இருந்துங்க நன்மையாக இருந்துங்க வழி எடுத்தினார் இருந்துங்க நாம் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நடத்துகிறார். அப்போ ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை வருமா, பிரச்சனை ஜென்யூனா, பிரச்சனை ஜென்யூன், அவர்கிட்ட கேட்கணுமா, அவர்கிட்ட கேட்கணும். அவர் தருவாரா, அவர் தருவார். ஆனா எப்படி, எங்க போய் எப்படி நிக்கிறோன்றதான் கேள்வி. அவர் தேவன் என்று கனத்தோடு அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை செலுத்தி அவர்கிட்ட இருந்துங்க நாம் ப்ளீட் பண்றோமா, அல்லது இருந்துங்க அரகண்டா இருக்கிறோமா? தட் ஷோஸ் வருங்க அவர் ஆட்டிடியூட். சிந்திப்போம், நம்முடைய வழிகளை மாற்றுவோம், தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தமிழை ஆசிரிப்பார்கள்.